ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முழு பிரதோஷ வழிபாடு. இன்றைக்கி பாருங்கள் இந்த கோயிலில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் நிறைய பிரதோஷ வழிபாடு பார்த்துருப்பீங்க, ஆனால் இவ்வளோ ஒரு கிட்ட இவ்வளோ ஒரு பொறுமையாக நிதானமாக எங்கேயுமே எந்த கோயிலுமே பார்த்துருக்க மாட்டீங்க. கோயிலுக்கு போனால் மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் கோயிலுக்கு போனால் கூட மனசு நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா இந்த கோயிலே அப்படி தான், ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் லைட்டாக சத்தம் போட்டால் கூட ரொம்ப ஹெவியாக கேட்கும், உங்கள் காதுக்கு எக்கோவாக கேட்கும். அந்தளவுக்கு இந்த கோயில் ரொம்ப அமைதி. வெளியே எங்கேயோ கேட்குற குருவி சத்தம் கூட நம்ம காது கிட்ட கேட்குற மாதிரியே இருக்கும். லிங்க வடிவத்தில் கோயில் இருக்குங்க. இங்கே கீழே நவகிரகம் இருக்கும். தலை விருஷகம் அரச மரம். இங்கே அம்மன் கிடையாது, வெறும் சிவன் மட்டும்தான் இருக்கார். அதனால இங்கே வேப்ப மரம் இல்லைங்க, வெறும் அரச மரம் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு அதிசயம் நடக்குங்க. இங்கே ஒரு தண்ணி இருக்கும், அது நடுவில் ஒரு குட்டி பாத்திரம் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு 1 ரூபி காயின் கரெக்டாக அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டோம்னா நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குங்க. அப்போல்லாம் வருவோன்னா அப்போல்லாம் நான் போட்டு பார்ப்பேன். அப்போ தான் நிறைவேறிச்சு எனக்கு. எப்படி தியானம் பண்ணணும், எப்படி மனசை அமைதியாக்கணும் அப்படின்னு இங்கே உட்காந்து நம்மளுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. இப்போ மேலே ஏறி போனால் ஒரு விநாயகர் இருக்கார், அவர் சுற்றிட்டு அப்படியே மேலே ஏறி போகணுங்க. நம்ம சிவன் வருவார். இப்போ மேலே வந்துட்டோங்க. மேலே வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு சிவன் அபிஷேகம் பண்ணுறதை காட்டுறேன். இங்கே தான் கீழே இந்த பக்கம் கார்டன், அந்த பக்கம் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு பார்க்கும் இருக்குது. நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நேரம் போகிறதே தெரியாதுங்க. இது கிராமத்துக்குள்ளே இருக்குங்க இந்த கோயில். மேலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க, பச்சை பசேர்னு இருக்கும். ரெட்டிஸ்லேருந்து பஸ்ஸில் 1/2 hour ரீச் ஆகிடலாம். பைக்கு காரு ஏதாச்சும் அதில் 10 நிமிஷத்துல ரீச் ஆகிடலாம். இந்த கோயில் ரொம்ப கிட்ட தான், ரெட்டிஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பாங்க, நம்ம சிவன் கையில் சூலாயுதம் சிவன் கையில் அழகாக வச்சுருக்காரு. அது தாங்க இருக்கும். இது கிட்டேருந்து பார்க்கும்போது சிவன் கையில் இருக்குது. நம்மளாம் சிவன் கை மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவருக்கு கீழே நவகிரகம்லாம் இருக்குது அப்படின்றது காட்டுற மாதிரியே இருக்குங்க. எனக்கு இன்னமும் அப்படி தாங்க தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோயில் பார்க்க. இப்போ தாங்க நம்ம ஏறி வந்துட்டு உள்ளே வந்தோம். வாங்க அபிஷேகம் பார்க்கலாம். ருத்ரா அபிஷேகம், ருத்ரா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவன் மந்திரம். அந்த மந்திரத்தோட அபிஷேகம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. அபிஷேகம் நடக்கும்போது சொல்லுவாங்க. 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 1 hour மந்திரம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. நம்ம கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இந்த சங்கு, அந்த ஊதுவாங்க சங்கு, அப்புறம் இன்னொன்று ஏதோ வச்சு ஊதுவாங்க. அப்புறம் இது சத்தத்துலலாம் கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. கோயில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கண்டினியூவாக பாருங்கள். தாமரைப்பாக்கம் கூட்ரோடு சர்வேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கோயிலில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ரெட்டிஸ்லேருந்து திருவள்ளூர் ஹைவே ரோடுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கோயில் வாசல்லையே பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் பஸ் ஸ்டாப் இருக்குது.
சாமியை பார்த்துட்டோங்க, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஓம் நம சிவாய.